ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பீமா ஆன்லைன் ஸ்டோரில் நான் பண்ண பர்ச்சேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஆன்லைனில் கோல்டு ஷாப்பிங் பண்ணணும்னாலே இன்னும் தயக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கு. ஆன்லைனில் எப்படி கோல்டு வாங்குறது? அப்படியே நம்ம ஆர்டர் பண்ணாலும் வர்றது சேம் குவாலிட்டியாக இருக்குமா? 916 தான் கொடுக்குறாங்களா? ஹெச்ஓஐடிலாம் கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்குமா? அப்படின்னு ஏகப்பட்ட தயக்கம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்து மேல இருக்க தயக்கத்தினால, அது இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு பதிலா, அது எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்ம ட்ரை பண்ற ஃபர்ஸ்ட் ஆர்டர் 1 பவுன் 2 பவுன்னு போடுறதுக்கு பதிலா, பேசிக் மினிமமா 500 மில்லிகிராம்ஸ்ல இருந்து 1 கிராம் காயின் இருக்கு. அத நம்ம ஆர்டர் பண்ணி கரெக்ட்டா வருதா? எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் ட்ரஸ்டபிளா இருந்தா மட்டும் நீங்க கன்டின்யூ பண்ணா போதும். இல்லப்பா, இதுல இவ்ளோ ரிஸ்க் இருக்கு. நான் ஏன் இவ்ளோ தயக்கத்துல ஒரு ஆர்டர நான் பிளேஸ் பண்ணணும்? அதுக்கு பேசாம நான் கடையிலேயே போய் வாங்கிடுறேனே அப்படின்னு நீங்க கேட்கறது கரெக்ட் தான். ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் ஆன்லைன் ஸ்டோர் அண்ட் அவங்களுடைய பிசிக்கல் ஸ்டோர் 2த்துலயும் சேமாவே ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பீமா மாதிரி இருக்க கடைகள்ல எல்லாம் ஆன்லைனுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா வந்து சில ஆஃபர்ஸ் விடுவாங்க. 0 மேக்கிங் சார்ஜ் இல்லைன்னா 50% ஃபிளாட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ், இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறையவே வந்து பீமா ஆன்லைன் ஸ்டோர்ல வரும். ஆன்லைனோ ஆஃப்லைனோ அட் த எண்ட் ஆஃப் த டே நகையை சேர்க்கணும், அதுதாங்க விஷயம். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நகை சேர்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுக்காகலாம் நம்ம நகை சேர்க்கறத விட்டுறக்கூடாதுங்க. நம்மளால எவ்வளவு முடியுதோ, எப்போல்லாம் நம்ம கையில ஒரு அமௌண்ட் சேருதோ, அத நம்ம வேற எந்த வெட்டி செலவும் பண்ணிடாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ சேர்த்து வச்சா நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. சரிப்பா, இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட ரேட்டு 15,600 மேல. நான் எப்படி ஒரேடியா சேர்க்க முடியும்? உங்கள ஒரேடியா 1 கிராமுக்காக எடுத்து வைங்கன்னு சொல்லல. உங்க கையில ஒரு 500 இருந்து 1000 கிடைச்சா டிஜி கோல்ட்ல சேவ் பண்ணுங்க. இல்ல 3000 இருந்து 5000 கிடைக்குதுன்னா மில்லிகிராம் காயின்ஸா சேர்த்து வைங்க. நான் மறுபடியும் சொல்றேன். அந்த பணத்துக்கு உங்களுக்கு வேற எந்த தேவைகளும் இல்லாத பட்சத்துக்கு சேமிப்பா மட்டுமே நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா, தாராளமா நீங்க கோல்ட்ல சேவ் பண்ணலாம். அப்படி நான் சேர்த்து வச்சு வாங்குனது தான் இந்த 24 கேரட் கோல்டு பார்ஸ். எங்கள மட்டும் டிஜி கோல்ட்ல சேர்க்க சொல்லிட்டு, நீ மட்டும் ஏம்மா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு கேட்கலாம். நான் டிஜி கோல்ட்லயும் சேர்த்துட்டு தாங்க வரேன். ஆனா அது டென்யூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ராவா நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி நம்ம அத எடுக்க முடியும். அன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கும், அன்னைக்கு விக்கிற விலைவாசிக்கும் எவ்வளோ ஆகப்போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த கோல்டு பார நான் வாங்குறப்போ 1 கிராம் 24 கேரட் கோல்ட் பார் 13,000 மட்டும்தான். இத வாங்குனதுக்கும், இன்னைக்கு ரேட்டுக்கும் கால்குலேட் பண்ணாவே ஒரு கோல்டு பாருக்கு 3000 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்காக தான் நான் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட ஒரு சேவிங்ஸா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க நகை சீட்டு கட்டுறதா இருந்தாலும், இல்ல டிஜி கோல்ட்ல கட்டுறதா இருந்தாலும், ஐயையோ! இந்த மாசம் நகை சீட்டு கட்டணுமே, கையில காசு இருக்கு, ஐயோ! டிஜி கோல்ட்ல வேற சேர்த்துட்டு வரணுமே அப்படின்னு நினைச்சு சேர்க்காம, சேவிங்ஸா பாருங்க. டிஜி கோல்ட்லயும் நகை சீட்டு கட்டுறதையும் ஒரு சேவிங்ஸா பாருங்க. செலவா என்னைக்குமே பார்க்காதீங்க. அந்த கமிட்மெண்ட்ட நீங்க டிசிப்ளினா ஃபாலோ பண்ணாவே, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க ஃபேமிலிக்கும், உங்க ஃபியூச்சருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த மாரி ஏதாவது அன்பாக்சிங் பண்ணேன்னா, பில்லும் சேர்த்து நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன். மக்கள் எல்லாருக்கும் வெறும் வாயில சொல்றத விட ப்ரூஃபோட சொன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் ஒரு ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆகும். என் சேனல் மேல இல்லங்க, கோல்டு சேவிங்ஸ் மேல. நான் ஆர்டர் பண்ணதோடைய பில், அன்னைக்கான ரேட் எவ்வளோ, அது 24 கேரட்டான்னு போட்டிருக்காங்க. நான் 2 குவான்டிட்டி வாங்கினேன். அந்த குவான்டிட்டியோட ஈக்குவலன்ட் அமௌண்ட் ப்ளஸ் அதுக்கு எனக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணாங்க, என்னுடைய கிராண்ட் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இதில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இனிமே ஆன்லைனில் கோல்டு வாங்கலாமா அப்படிங்கிற தயக்கமே வேண்டாம். தாராளமாக நீங்கள் வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம தங்க பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.